ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 19th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கிராசிம், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எல்என்டி, கோல் இண்டியா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 81 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அது ஒரு 60 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பெருசாக கேப் அப் எதையும் காட்டலனாலும் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. க்ளோஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 81 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் க்ளோஸ் ஆச்சுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பெருசாக எதுவும் காட்டலை. 8+ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அது வந்து ஹையராக காட்டுது. ஸோ 8 பாயிண்ட்டு தான் ஹையராக கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்டர்டேவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கிஃப்ட் நிஃப்டினால பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்காது. ஆனால் 22,000 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்குது. ஸோ 22,000 சுற்றியே தான் மார்க்கெட் வந்து இந்த வீக்கில் எக்ஸ்பைரி முடியாத வரைக்கும் இருக்கும். மேபி அது வந்து இந்த மந்த் எக்ஸ்பைரிக்கு கூட கண்டினியூ ஆகலாம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக் இருக்கும். மார்க்கெட் கொஞ்சமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து 52 வீக்கு ஹையில் மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹைலையும் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸும் சரி, எல்லா இண்டிசஸும் சரி, எல்லாமே வந்து ஓரளவு ஆல் டைம் ஹை இல்லைனா 52 வீக் ஹை கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாமே இப்படி பாசிட்டிவாக இருக்கிறப்போ ஒரு புல் பேக் இருக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மார்க்கெட்டு ஸ்லைட்டாக விழுந்துட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு சின்ன புல் பேக் இடையில இருக்கும். அப்புறம் பஜாஜ் ஆட்டோ, அதானி என்டர்பிரைஸ், விப்ரோ, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து 52 வீக் ஹையில் தான் இருந்துச்சு. நிஃப்டியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா கிராசிம் வந்து ஒரு 62 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறமாவே ஒரு 1 வீக்காகவே நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது இது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ ரெண்டுமே வந்து 2% மேலே ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து அவங்க ஒரு 4000 கோடிக்கு பைபேக் பிளான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 இயர்க்குள்ளே இது 2வது டைமாக அவங்க வந்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி எப்போ பைபேக் பண்ணோன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பைபேக் பண்ணுறாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை அவங்களோட ஸ்டாக்கில் அதிகமாக வச்சுக்க விருப்பப்படுறாங்க. அதனால தான் அடிக்கடி பைபேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 29 February சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்குக்கு அவங்க வந்து 10,000 ரூபாய் பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்குக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அது 8,509 இருக்குது. ஸோ ஏறக்குறைய இன்றைக்கி வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு 1,500 வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த பைபேக் வந்து அவங்க வந்து டெண்டர் ரூட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கிறாங்க. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் வந்து அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அப்போது ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது தான் அது விழுந்ததுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு 1.36 lakh ஈக்விட்டிஸை வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வழியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் இப்போதைக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்காது. அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தான் விற்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க விற்றா மேபி அதில் ஸ்லைட் சேஞ்சஸ் வரலாம். அப்புறம் எல்என்டியை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 46 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அராம்கோவோட சஃபானியா ஆயில் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனை பண்ணுறதா இருந்தாங்க அராம்கோ. அந்த ஆயில் ஃபீல்டில் ஒரு $10 பில்லியன் அளவுக்கான எக்ஸ்பேன்ஷனை அவங்க பிளான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ வேறு சில காரணங்களால் அவங்க வந்து அந்த எக்ஸ்பேன்ஷனை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து எல்என்டிக்கு சில டீல்ஸு கிடைக்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் கேன்சல் ஆனதுனால எல்என்டியோட அந்த டீல்ஸும் வந்து இப்போதைக்கு கிடைக்குமாங்கிறது தெரியலை. ஸோ அதனால் எல்என்டியோட ஸ்டாக் வந்து இந்த விழுந்துட்டுருக்குது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா
அவங்களோட ஆக்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து லாஸ்ட்டு குவார்ட்டர், அதாவது Q3 கம்பேர் பண்ணும்போது Q4 வந்து பயங்கரமாக விழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது Q3 117% இருந்தது, Q4 வந்து 45% ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஃபிஸ்கல் இயருக்கான டார்கெட் வந்து ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு 10 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டார்கெட்டை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால பார்த்திங்கன்னா கோல் இண்டியா வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 754 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள் பை பண்ணியிருந்தாங்க, இப்போ செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 452 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 6வது கண்டினியூஸ் டேவை அவங்க பை பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அங்கே பிரசிடென்ட்ஸ் டே கொண்டாடுறதுனால இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு லீவாக இருந்துச்சு. அதே மாதிரி கிரிப்டோவில் பார்த்திங்கன்னா பிட்காயின் 52,000 அதாவது 52,000 அந்த ரேஞ்சே தான் சுற்றி வந்துட்டுருக்குது. அப்புறம் க்ரூடும் பார்த்திங்கன்னா பெருசாக இந்த மூவும் பண்ணலை. அப்புறம் யூஎஸ்டி இந்தியன் ருப்பிக்கு அகெயின்ஸ்டாக சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. கோல்டும் பார்த்திங்கன்னா பெரிய மூவ் எதையும் பண்ணல. கோல்டு வந்து 2029 க்ளோஸ் ஆச்சுது ஒரு அவுன்ஸு. அப்புறம் வேறு எதுவும் நியூஸஸ் பெருசாக இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதாங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை டுமாரோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.